கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழி நடத்துவராக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை, நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இக்காலங்களில் ஜனங்களுடைய மத்தியில் மேசியா வருவார் என்று சொல்லி அநேகர் காத்து கொண்டிருந்த காலங்கள், அநேக ஜனங்கள் அநேகருக்கு சில பயந்து கொண்டிருந்த காலங்கள். எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பலவிதமான பயங்களும் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டது. அந்த நேரத்தில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அதை தூதர்கள் அவர்களுக்கு அதை அறிவிக்கிறார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறான். உண்மையாகவே ஆண்டவர் பிறந்த செய்தி உலக மக்களுக்கு மிகுந்த நல்ல செய்தி. ஒரு சிலருக்கு அது துக்கமாக இருந்தாலும் கூட, ஒரு சில உலகத்தின் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியாக, பயத்திலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு நல்ல செய்தியாகவே அது இருக்கிறது. அதை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது மெய்யாகவே அந்த வாக்கு நிச்சயமாக அது நிறைவேறும். யாரெல்லாம் அதை நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் அவருடைய வாழ்க்கையில கிடைக்கும். அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமான விடுதலை கொடுப்பார். அதனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அதற்காக தான் அந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார். அதை நிச்சயமாக உங்களுக்கும் தருவார். நீங்கள் அவரிடத்துல நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்து கொள்ளும்போது, அவரே நம்மை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து வாழும்போது கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட நிலைமைகளை, அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்த தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பயந்து கொண்டிருந்த எங்களையும் எங்கள் ஜனங்களுக்கும் சுவாமி, நீர் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவரே எங்களை திடப்படுத்தினீர், தைரியப்படுத்தினீர். ஆண்டவரே, நாங்கள் அதை நம்பும் போது எங்களுடைய வாழ்க்கை அதை ஆண்டவரே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து அப்படியே நீ நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தி செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.